எனக்கு மருதாணி வைக்க ரொம்ப பிடிக்கும். எல்லா டைப் ஆஃப் மருதாணியும் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நானே அரைச்சி டிசைன் வைக்கிறது எப்படின்னு ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். அதுதான் இந்த மினி விலாக். இந்த மாதிரி டிசைன் வைக்கிறத பார்ப்போமா? வைக்கலாமா? ஓகே. மருதாணி எப்போவுமே கூன்லேயே வச்சு வச்சு இலையில வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக. இப்போ தான் இலை கிடச்சிது. வாஷிங் பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியுமா இதில் புளி போட்டு அரைக்கணும்னு? எங்கள் அம்மா இப்போ தான் சொன்னாங்க. எங்கள் வீட்டில் அம்மிக்கல் இல்லை, நான் மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறேன். அம்மா வரதுக்குள்ளே மிக்சியை கழுவி வச்சிடணும். புளி 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 எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட வேண்டியது தான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி லைட்டாக அரைக்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் டான்ஸ் வர சாரி. என் ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது கொஞ்சம் திப்பியாக இருந்தது. அது இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்மூத்தாக வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்படி ஸ்மூத்தாக வந்ததுக்கப்புறம் அதை ஒரு 5 to 10 minutes ஆர் மோர் தென் 1 hour நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே கலர் கையில் பிடிக்கும்னு சொன்னாங்க. இது லைட்டாக எடுத்ததுக்கே கலர் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஆல்ரெடி. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதை பென்னில் கையில் வரைஞ்சிக்கோங்க. அது வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் எடுத்து அந்த டிசைன் மேலேயே மருதாணியை வச்சு நீங்கள் அந்த டிசைனை ட்ரா பண்ணால் போதும். நான் கால்லேயும் மருதாணி வச்சுருந்தேன். மார்னிங் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. காலில் வந்து அவ்வளோ கலர் பிடிக்கல, பிகாஸ் தூங்கும் போது பாதி வந்து பெட்ஷீட்லேயே போயிடுச்சு. ஆனால் கையில் ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்தது. ரைட் ஹேண்டில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டேன், சரியாக வைக்க முடியல லெஃப்டில் இது பண்ணி. அண்ட் தூங்கும் போது வேறு கையை நல்லா மடக்கி தூங்கிட்டேன் போல், ஃபுல்லாக சொதப்பிடுச்சு. பட் ஆனால் கலர் நல்லாவே பிடிச்சிருந்தது. அவ்வளோதான், பாய்.